நண்பர்களே, இன்னைக்கு நாள் 72. கஸ்டமர் நீங்க பண்ண ஆல்பம் டிசைன்ல உங்க கைவண்ணத்தை காட்டினதை எங்களுக்கும் காட்டுங்கன்னு சொன்னதும் தம்பி தமிழரசன் பிடிஎஃப்ல கைவரிசையை காட்டிட்டான். லைவ் பாய்ஸ் என்ன புண்ணியம் பண்ணோன்னு தெரில. இப்போ வர ஃபங்க்ஷன்ல பாதி புனித நீராட்டு விழாவாக தான் இருக்குன்னு டிஷர்ட்டை மாற்றி டைம் ஆச்சுன்னு கிளம்பிட்டோம். கை காட்டுறவனை கண்டுக்காதீங்க நண்பர்களே. போன கூட்டம் திரும்பி வந்தது. என்னன்னு கேட்டா மெமரி கார்டை எடுக்காம போனது தெரிய வந்தது. அடங்கொப்பாலன்னு மெமரி கார்டு பாக்ஸை எடுத்துட்டு வந்தா பைக்ல இருந்த நந்தாவை காணா. அவன்கிட்ட என்னன்னு கேட்டா தமிழ் என்ன மர்ம வார்த்தையால திட்டான். நான் கோச்சுக்கிட்டேன், கோவமா இருக்கேன்னு சொன்னதும் அட பீவெட்டி மண்டையான்னு கூட நின்ன குமார கூட ஏத்தி விட்டாச்சு நண்பர்களே. நாங்க ஃபங்க்ஷன் வீடை தேடிட்டு இருந்தப்ப எடப்பாடி ஐயாவை பார்த்தோம். ஐயா இங்க இருக்காரு. அப்ப அப்பா எங்கன்னு தேடினா மீண்டும் மீண்டும் ஐயா தான் கண்ணில் பட்டாரு. அப்பாவை காணோன்னு ஒரு வழியை பிடிச்சி ஃபங்க்ஷன் வீட்டுக்கு வந்து பொறுப்பா செருப்பெல்லாம் கலட்டி மொட்டை மாடிக்கு வந்து எல்லாரும் எட்டி பாக்குறாங்க. என்னவா இருக்குன்னு எட்டி பார்த்தா அங்க எதுவும் இல்ல. சார் பேசிட்டு இருந்தப்ப ஹாய் சொல்லுங்கன்னு சொன்னதும் ஹாய் சொல்லி லூசு பயலகன்னு சாரு மனசுல நினைச்சத கண்ணில் தெரிஞ்சது நண்பர்களே. ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க லேட் ஆகும்னு சொன்னதும் ஆள்கிட்ட சேட் பண்ணிட்டு இருந்தேன். பக்கத்துல வந்து பார்த்ததும் கேலரியை செக் பண்ணிட்டு இருந்தான். அது எப்படி திமிங்கலாம் கையசைக்காம அடுத்த செகண்ட்ல வாட்ஸ்அப்ல இருந்து கேலரிக்கு ஷிஃப்ட் ஆனா. நண்பர்களே, இன்னைக்கு ஃபங்க்ஷன்ல இல்ல, ஃபன்னே குட்டி பசங்க தான். ஐபிஎஸ் எம்பிபிஎஸ்ன்னு அவங்க மனசுல ஆழமா பதிய வச்சு ஐபிஎஸ் மாதிரி சல்யூட் அடிடானா ராம்ராஜ் பனியனுக்கு அடிக்கிற மாதிரியே அடிச்சுட்டு இருந்தான் என் நண்பர்களே. உள்ள வராம 2 போட்டோ எடுக்கணும்னு சொன்னதும் இருட்டுல பிளாஷை வெடிக்க விட்டு எனக்கு தண்டால் எடுக்க தெரியும்னு சொன்ன தம்பிட்ட எடுத்து காமின்னு சொன்னதும் தம்பி எடுத்த தண்டாலே வேற. இது என்ன தண்டாளு, நான் போடுறேன் தண்டாளுன்னு பச்சை தம்பி போட்ட போடே வெறித்தனம். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம். கடைசியா புளு சட்ட தம்பி இதுதான் உண்மையான தண்டாளுன்னு மக்கள் மனசை குளிர விட்டா நண்பர்களே. பாப்பாக்கு நெத்திச்சுடி போடுறதுக்குள்ள படுத்தி எடுத்துட்டாங்க, பாடா படுத்திட்டாங்கன்னு பாப்பாவை உட்கார வச்சு போட்டோஸ் எடுக்க தொடங்கி பச்சை சட்ட தம்பிக்கு தண்டால் போட்ட வெறி இன்னும் அடங்கலன்னு குதிரை பொம்மையை கையில போட்டு கசக்கிட்டு இருந்தா நண்பர்களே. கீழே பாப்பாவை சுத்தி வட்டமா நின்று வட்ட சட்டியில தண்ணியை ஊத்தி விழாவை ஆரம்பிச்ச 1/2 மணி நேரத்திலேயே இடைவேளைக்கு பிறகுன்னு சொன்னதும் தம்பிகளை கூப்பிட்டு ஒரு கை தண்டால ஒழுங்கா போடுறவனுக்கு ஒரு முத்தம்னு சொல்லி சிவப்பு தம்பி என் பேரு சரவடின்னு தளபதி ஸ்டெப்பை போட்டு தள்ளாடிட்டு இருந்தான். இந்த சேலஞ்செல்லாம் என்னால் மட்டும்தான் பண்ண முடியும்னு பச்சை சட்டை ஆர்வத்தில் அறகுறையாக புரிஞ்சுக்கிட்டு தம்பி. மீண்டும் கடைசியா புழு சட்டை போட்ட தம்பி ஒரு கை தண்டால ஓரளவு உருப்படியா பண்ணனால தம்பிக்கு ஒரு முத்தம். பச்சை சட்டையும் சிவப்பு சட்டையும் பண்றதுல தான் வீக்கு, பேசுறதுல ராக்குன்னு பொம்மை படம் டயலாக மாசா சொல்லி அதே மாசத்துல ஆக்ஷன் கிங்குருன்னு நம்ம சேனல் பேரை சொல்ல சொன்னா. அடே பச்சை சட்டை என்னடா பண்ணி வச்சிருக்க. தண்டால் போட்டியில வெற்றி